Hi friends, Machine Embroidery Class 52 sleeve design. இதில் பார்த்தீங்கன்னா நான் முதல்ல ஸ்லீவ் டிசைனுக்கு எல்லாம் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து ஜரி த்ரெட்டு நான் வந்து சாட்டின் அடிச்சிட்ருக்கேன். நீங்கள் லாக் பண்ணி கூட நீங்கள் அடிச்சுக்கலாம். ஒரு டூலை வச்சு நீங்கள் லாக் பண்ணிக்கிங்க. என்னென்னா நம்ம ஷார்ப்பாக வந்து எட்ஜஸ் வர இடத்துல ஷார்ப்பாகவும் சென்டர் பாயிண்டில் நல்லா பட்டை அடிக்கணும். அதுக்கு நம்ம லாக் பண்ணாமல் அடித்தோம்னா தான் கொஞ்சம் நம்மளுக்கு பார்க்குறக்கு டிசைன் நல்லாயிருக்கும். எட்ஜஸ் வர இடத்துல தின்னாகவும் சென்டர் பாயிண்டில் பார்த்திங்கன்னா நல்லா பட்டையாகவும் நம்ம போடுவோம். அதனால தான் லாக் பண்ணாமல் அடித்து பழகுங்கிறது. இது ஃபுல்லாக நான் சாட்டின் போட்டிருக்கேன். கீழே ஸ்லீவுக்கும் வந்து நான் 2 பக்கமும் சாட்டின் போடுற மாதிரி பார்ட்ரு தான் நான் கொடுத்துருக்கேன். இதை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு டெட் எண்டுக்கு நான் கீழே போட்டு உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணி வரும்போது பார்க்குறக்கு வந்து நம்மளுக்கு சிம்பிள் ஒர்க்கு தான். ஜஸ்ட்டு நம்ம வந்து சாட்டின்லேயே தான் எல்லாமே ஃபில் பண்ணுறோம். பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு ரொம்ப இதாக தெரியும், சிம்பிளாக போடுற மாதிரி. பட் ஃபினிஷ் ஆகி வரும்போது உங்களுக்கு இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ப்ரைடல் ஒர்க் மாதிரி ரொம்ப ஹெவியாக தெரியும். கொஞ்சம் நிதானமாக ஃபுல்லாக நீங்கள் ட்ரா பண்ணிக்கிங்க. நான் வந்து 2 எட்ஜாக பிரித்து நான் வந்து போட்டிருக்கேன். அதே மாதிரி ஸ்லீவ் பாட்டுங்கிறனால நான் வந்து இன்னொரு கிளாத்தை ஒட்டு கொடுத்து தான் நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த பிங்க் கலர் கிளாத்தில் தான் நான் வந்து அட்டாச்மெண்ட்டு உங்களுக்கு வந்து ஒட்டு கொடுத்து நான் வந்து ஸ்லீவ் டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பானி ஃபில்லிங், அதாவது நம்ம வாட்டர் வேவ் ஃபில்லிங் வந்து அப்படியே ரன்னிங்லேயே வந்து நான் கீழ் பாயிண்ட்டு ஸ்லீவோட டெட் எண்டில் வந்து இருக்கிற அந்த கேப்பில் வந்து பானி ஃபுல்லாக ஃபில் பண்ணுறேன். பானி வந்து நம்ம எப்படி போடுவோன்னா ஹார்ட் ஷேப்லேயே வந்து மேலேயும் கீழேயும் திருப்பி நம்ம போடுவோம். எம்டபிள்யூ மாதிரி மாற்றி மாற்றி எம்டபிள்யூன்னு வர மாதிரி மாற்றி நான் போட்டுட்ருக்கேன். இது வந்து நான் ரன்னிங்கில் தான் போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ரன்னிங்லேயே இது போட்டிங்கன்னா பார்க்குறக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைடல் டிசைனுக்கு கூட இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணலாம். சாட்டின்லேயே எல்லாமே நம்ம மெயினான டிசைன்ஸ் எல்லாம் சாட்டினில் போடுறோம். இந்த மாதிரி உள்ள ஃபில்லிங்ஸ் கொடுக்கறது எல்லாமே வந்து நம்ம ரன்னிங்கில் தான் கொடுத்துட்ருக்கோம். பானி ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம இந்த குட்டி குட்டி சர்க்கிள் மாதிரி இருக்கிற டிசைனுக்கு வந்து நம்ம அப்படியே சாட்டின் அடிக்கிறோம். ரவுண்டு வந்து சைடாக பார்த்த மாதிரி தான் வரும். அதவே நம்ம 2 ரவுண்டு 3 ரவுண்டு அடிக்கும்போது நீட் ஃபினிஷிங் வந்துடும். ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு சரியாக வரல அப்படின்னு நீங்கள் ஃப்ரேமை திருப்பாதீங்க. இருக்கிற ஷேப்புக்கே வந்து நீடில் வச்சு அப்படியே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரவுண்ட் ஷேப் வந்து நீட்டாக வந்துடும். சின்ன ரவுண்டாக இருந்தாலும் சரி, பெரிய ரவுண்டாக இருந்தாலுமே ஃப்ரேம் அப்படியே வச்சுக்கிட்டு நீடில் இருக்கிற பக்கத்துக்கு நீங்கள் அப்படியே ஃப்ரேமை ரவுண்டாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரவுண்டு ஷேப் நீட்டாக வந்துடும். ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு உங்களுக்கு நீட்டாக வந்துடும்.
இது saree ஃபுல்லாமே லைட் கலர் தான், லைட் ப்ளூ கலர். இருந்தாலும் நம்ம வந்து டிசைன் பண்ணது கொஞ்சம் நல்லா தெரியணுங்கிறக்காக நான் டார்க் ப்ளூ கலர் வந்து உள்ள ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து டிசைன் தெரியும். நம்ம ப்ளூவே கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஃபில் பண்ணது தெரியாமல் போயிடும். அதனால் நான் டார்க் ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். ஏன்னா saree வந்து லைட் ப்ளூ மட்டும்தான், அதில் வேறு எந்த கலரும் நம்ம பிங்க்கோ க்ரீனோ கொண்டு வர முடியாது. அதனால் நான் வந்து டார்க் ப்ளூ கலர் நான் கொடுத்துட்டு உள்ளே ஃபுல்லாக வந்து சாட்டின் தான் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். சின்னதாக கீழே மட்டும் வந்து ஒரு பார்டர் மாதிரி, இது வந்து உங்களுக்கு ஃபெதர் டிசைன் மாதிரியும் தெரியும், மயிலோட ஃபெதர் மாதிரி உங்களுக்கு வரும். கீழே மட்டும் லைட் ப்ளூ கலர், அது அந்த கிளாத்தோட கலருக்கே மேட்ச் பண்ண மாதிரி ப்ளூ கலரில் வந்து ஒரு பார்டர் மாதிரி மட்டும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ டார்க் ப்ளூவும் லைட் ப்ளூக்கும் நடுவில் ஒரு சாட்டின் ஜரியில் போட்டுட்டு இந்த இதை சுற்றிலையுமே வந்து பட்டனில் குட்டி குட்டியாக நம்ம வரைஞ்சிக்கிட்டு பட்டன் ஸ்டிச் நான் போடுறேன். பட்டன் ஸ்டிச் போட்டோம்னா அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பீடு வச்ச மாதிரி இருக்கும். பார்க்குறக்கு நம்மளுக்கு டிசைன் வந்து நல்லா ஹைலைட் ஆகி தெரியும். இதுக்கு நடுவில் ரெண்டு பக்கமும் வந்து நான் வந்து கொஞ்சம் இம்ப்ரெஷனுக்காக நான் வந்து அங்கே ஸ்டோன் ஒட்டுறதுக்காக கொஞ்சம் வந்து லைட்டாக ஒரு கோடு மாதிரி நான் இழுத்து நான் விட்டுட்ருக்கேன். அது எல்லாமே நான் ரன்னிங்கில் தான் போடுறேன். சென்டர்லேருந்து பீட் ஸ்டிச் நம்ம போட்டுட்டு நல்லா 2 தடவை பீடு நல்லா நம்ம டார்க்காக போட்டுட்டு உள்ளே வந்து கோடு மட்டும் லைட்டாக இழுத்து விடுறேன். அது ரன்னிங்கில் தான் நான் கோடு இழுத்து விடுறேன். அப்போ நம்ம லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணும்போது அந்த இடத்துல எல்லாம் வந்து அந்த கோடு முடிகிற இடத்துல ஒரு குட்டி குட்டி ஸ்டோன் வைக்கும்போது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து கம்மலில் வந்து லோலாக்கு தொங்குற மாதிரியான ஒரு டிசைன் மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இந்த டார்க் ப்ளூ கலர்லேயும் வந்து நம்ம ஸ்டோன் வைப்போம். அப்போ வந்து உங்களுக்கு இந்த டார்க் ப்ளூ மேலே ஒயிட் கலர் ஸ்டோன் வைக்கும்போது நல்லா எடுப்பாக தெரியுங்கிறதுக்காக நான் உள்ளே வந்து டார்க் ப்ளூ கொடுத்துருக்கேன். ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப நீட்டாக தெரியும். இந்த கேமராவில் பார்க்குறத விட நேரில் பார்க்கும்போது இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும் ஒர்க்கு.
இப்போ கீழே வந்து ஸ்லீவு கிட்ட 2 பக்கமும் சாட்டின் அடித்து சென்டரில் ஸ்டோன் லைன் வைக்கிறதுக்காக நான் இப்போ சாட்டின் அடிச்சிட்ருக்கேன். இந்த சாட்டின் வந்து நம்பர் 3ல் வச்சு லாக் பண்ணி நான் சாட்டின் அடிச்சிட்ருக்கேன். நல்லா ஒரு 2 தடவை நீங்கள் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டோன் லைன் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். மேலே நல்லா ஹெவியாக டிசைன் கொடுத்துருக்கனால நம்ம பார்டருக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளாக 2 லைன் சாட்டினும் ஒரு லைன் ஸ்டோன் லைன் மட்டும் வச்சு இது ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸ்டோனெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எட்ஜஸ் எல்லாமே கவர் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணி ஸ்டோன் வைக்கும்போது இவ்வளோ நீட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ப்ரைடல் டிசைனாக கூட நம்ம பண்ணி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.